Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா top 10 anticipated games of 2025 பார்க்க போறோம். Previously top 10 anticipated movies list பார்த்தோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Honorable mentionsல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். First இருக்கிறது Subnautica 2. இது ஒரு Minecraft மாதிரி ஒரு கேம், ஆனா அண்டர் வாட்டர்ல. ஸோ சுற்றியும் தண்ணி இருக்கும், அண்டர் வாட்டர் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும், அப்புறம் சர்வைவ் பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு அப்புறமா டெத் ஸ்டாண்டிங் 2, டெத் ஸ்டாண்டிங் 1 ஒரு வாக்கிங் சிமுலேட்டராக இருந்தாலும் அதுக்குன்னு பேர் கிடைச்சாலும் அதுக்கு, ஆனால் ஹிடியோ கொஜிமா கேமிங் டைரக்டர் ஹிடியோ கொஜிமானால அந்த கேமுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் மீட் பண்ணிச்சானா டவுட் தான், ஆனால் டெத் ஸ்டாண்டிங் 2 அதை விட ஒரு லெவல் அபவ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் ரெண்டு ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஓகே, டாப் 10 லிஸ்ட்டில் 10th பொசிஷனில் இருக்குது த அவுட்டர் வேர்ல்ட் 2. அவுட்டர் வேர்ல்ட் 1 ஒரு அமேசிங் கேம், ஒரு ஆர்பிஜி செட் இன் ஸ்பேஸ். ஸ்கைரிம் எப்படி இருக்கோ அது ஸ்பேஸில் வச்சா. இப்போது இதுவும் பண்ணானே அவன் ஆண்ட்ரோமேட்டாவா இல்லை ஸ்டார்ஃபீல்ட் பண்ணான்ல, ஸோ அதை பெட்டராக பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் அவுட்டர் வேர்ல்டோட கேம் பிளே. அவுட்டர் வேர்ல்ட் 1 சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அவுட்டர் வேர்ல்ட் 2க்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 9th பொசிஷனில் இருக்கிறது அசாசின்ஸ் கிரெட் ஷேடோஸ். இந்த கேமுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை, ரொம்ப பேக்லாஷ் இருக்குது பிளேயர்ஸ் கிட்டேருந்து. ஏன்னா ஜாப்பானீஸ் லார் கூட இவங்க ஒழுங்காக பண்ணல. அட் த சேம் டைம் யூபிசாஃப்ட் மேலே இருக்க நம்பிக்கையும் குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா ப்ரீவியஸாக இவ்வளோ கேம் வந்துச்சு யூபிசாஃப்ட்டு, ப்ரீவியஸாக வந்து அசாசின்ஸ் கிரெட் கேம் கூட அவ்வளோ ஹிட் ஆகலை. ஸோ யூபிசாஃப்டோட மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. அண்ட் இந்த கேமுக்கும் அவ்வளோ ஒன்றும் யாரும் எக்ஸைட்டடாக இல்லை. ஆனாலும் 9th பொசிஷனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 8th பொசிஷனில் இருக்கிறது டூன் அவேக்கனிங். இது வந்து ஒரு லைக் சர்வைவல் சிமுலேட்டர் மாதிரி தான். ஸோ டூன் வேர்ல்டில் இருக்கீங்க நீங்கள், அங்கே எப்படி சர்வை பண்ணுறீங்க, அங்கே அந்த வேர்ம்ஸ் படம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், வேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ம்ஸோடு எப்படி சர்வை பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் எப்படி ரா மெட்டீரியல் கேதர் பண்ணி அந்த எம்பையர் அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ண போகிறீங்க. ஸோ அது 8th பொசிஷனில் இருக்குது. 7th பொசிஷன் மார்வல் 1943 த ரைஸ் ஆஃப் ஹைட்ரா. ஸோ இந்த கேம் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மார்வல் கேம் வந்ததுலேயே ஸ்பைடர்மேன் ஒன்று தான் உருப்படியாக இருக்குது, அதை விட்டால் இப்போ மார்வல் ரைவல்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ்னு ஏதோ வந்துச்சுல்ல, அது கேவலமாக இருந்துச்சு இந்த கேம், அதை பற்றி பேசவே வேணாம். ஆனால் இந்த கேமில் பிளாக் பேந்தர் இருக்காரு, கேப்டன் அமெரிக்கா இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது கேம் பிளே. ஏன்னா ஸ்டோரி பேஸ்டாக வந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஹைட்ராக்கு அகேன்ஸ்ட் போகிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ஹைட்ராவையும் டேக் ஓவர் பண்ணோம் அண்ட் டிஃபீட் பண்ணோம். அது எப்படி பண்ண போகிறாங்க, அதான் அப்படி தான் இருந்துச்சு ட்ரெய்லரு, பார்ப்போம். 6th பொசிஷனில் இருக்கிறது டூம் த டார்க் ஏஜஸ். இப்போல்லாம் ரொம்ப கேம் பிளே ட்ரெய்லர் வருது, கேம் பிளே வீடியோஸ் வந்துட்டு இருக்கு யூடியூப்பில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டூம் ஃப்ரான்ச்சைஸை எடுத்துகிட்டு போய் அவன் கையிலேருந்து கன்று வாங்கிட்டு ஏதோ ஒரு மைல்டு கன் மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் கத்தி பின்ன ஷீல்டு கொடுத்து அந்த ஷீல்டில் ஒரு செயின்ஸாக வச்சு எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா டூம் கேம் பிளே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் 5th பொசிஷனில் மை ஃபேவரட் கேம்ஸ் ஃப்ரான்ச்சைஸ், மை ஃபேவரட் கேம் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வர கேம், ஒரு ரீமேக், தட் இஸ் மெட்டல் கியர் சாலிட் டெல்டா ரீமேக். மெட்டல் கியர் சாலிட் சொன்ன மாதிரி ஹிடியோ கொஜிமாவோட கேம், அதான் ஹிடியோ கொஜிமாவோட பேபி. அது செம்ம கேம், எல்லாமே ஒரு ட்ரிப்பி கேமாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர்ல்ட்லேயே லைக் எவ்வளோவே ட்ரிப்பியாக இருந்தாலும், அது எவ்வளோவே ஒரு வினோதமாக இருந்தாலும், அந்த வேர்ல்டு எவ்வளோவே ஃபேண்டசி ஃபீல்டு வேர்ல்டாக இருந்தாலும் அட் த சேம் டைம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சிக்யூசி இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி டாக்டிக்ஸ் இருக்கட்டும், இல்லை அந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது இருக்கட்டும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேம் பிளே அமேசிங் கேம் பிளே. லாஸ்ட் ஃபேண்டம் பெயின் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஜீரோ வந்துச்சு, அதே மாதிரி அமேசிங் கேம் பிளே. யாரும் மெட்டல் கியர் சர்வைவ் பற்றி பேச போகிறதில்ல, அது மறந்துட்டோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஹிடியோ கொஜிமா இல்லை, அதனால கொஞ்சம் பயம் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அடுத்த பொசிஷனில் இருக்கிறது எல்டன் ரிங். இந்த கேம் டைரக்டர் இந்த கேம் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கான்னு தெரில. ஏன்னா ஒரு கேம் ஆஃப் தி இயர் மாதிரி ஒரு கேம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே இல்லை சேம் இயர்னு நினைக்கிறேன் ஒரு டிஎல்சி, அமேசிங் டிஎல்சி விட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கேம் பண்ணி முடித்து அவன் வெளியே ஓடுறதுக்குள்ளே 5-6 வருஷம் ஆகுது.
ஆனால் இவன் டக்குன்னு ஒரு கேம் ஆஃப் தி இயர் கண்டென்டராகவே எல்லா கேமையும் விட்டுட்ருக்கான், எப்படின்னு தெரில. ஸோ ஹெவிலி வெயிட்டிங் ஃபார் திஸ் கேம், கான்ட் வெயிட் டு ப்ளே திஸ். அண்ட் எனக்கு எல்டன் ரிங் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் பெர்சர்க்கோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கான்ட் வெயிட் டு see this and play this game. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கோஸ்ட் ஆஃப் யோட்டே. ப்ரீவியஸ் கேம் கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட சீக்வல். இது சீக்வல்னு சொல்ல முடியாது, கோஸ்ட் ஆஃப் சுஷிமா நடந்து ஒரு ஐ கெஸ் 50 or 100 years கழிச்சு இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். புது லொக்கேஷன், புது கேரக்டர், ஆனால் அதே கேம் பிளே, அதே ஒரு ஆக்ஷன், சிம்பிள் அதே கேம் பிளே, அதே மாதிரி கேம் பிளே, அதே மாதிரி ஒரு வெல் செட் ஸ்டோரி, அதே ஆக்ஷன் சீக்வன்ஸு, அண்ட் ஆல்சோ அதே காம்பேக்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கேம் சூப்பர் ஹிட். கேம் ஆஃப் தி இயர் அடிக்க கூட சான்சஸ் இருக்குது. கான்ட் வெயிட் டு ப்ளே திஸ் கேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் சூப்பராக இருந்துச்சு, கிராஃபிக்ஸும் சரி, கேம் பிளே சரி, ஸ்டோரி சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி ஆடலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடலாம். நீங்கள் ஷேடோவில் போய் அவனை அடிக்கிறீங்களா, இல்லை ஹானரபிள் செமராயாக ஆடுறீங்களா, உங்களுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ஆடலாம். அண்ட் அமேசிங் கேம் ஆகிடுச்சு. அதுவும் ஜாப்பனீஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டே இந்த கேமை ரொம்ப பாராட்டி பேசிச்சு, பிகாஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த கேம் பண்ணாங்க இவங்கன்னு. ஸோ இது ஓகே. செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் பயாஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 2 4th February ரிலீஸ் ஆகுது. கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 1 ரொம்ப பிடிச்ச கேம். கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 1 அதோட ஸ்டோரி சொன்னோன்னா, அது ஒரு இப்போ லைஃப் எடுத்துக்கிட்டு ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பீங்களோ அதே ஒரு கேமில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும். அவன் வந்தால் 10 ஆளாலாம் அடிக்க மாட்டான், ஒருத்தன் அடித்தாலே அவன் பெரிய விஷயம். ஸோ ரியல் லைஃப் சிமுலேட்டர் மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கேம் மெக்கானிக்ஸு, அந்த ஸ்டோரி, அப்புறம் அவன் இன்ட்ராக்ஷன்ஸு, ஒரு ஹென்ரின்னு ஒரு கேரக்டரை, படிக்கவே தெரியாத முட்டாள் கேரக்டரை, ஒரு பிளாக் ஸ்மித்தோட சன்னை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் அவனை ஒரு வாரியராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதுதான் ஒரு வெல் ரெட் வாரியராக இல்லைனா ஒரு வெல் ரெட் பர்சனாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அவனுக்கு எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வைக்கிறீங்க. அதுதான் கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 1 இருந்துச்சு. அதோட சீக்வல் அப்படியே ஸ்டோரி எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ரியலி எக்ஸைட்டட். கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 1 ஆடினதுலேருந்து 2 ஆடணும்னு தோணிட்டு இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆக போகுது. கான்ட் வெயிட் டு ப்ளே இட். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது வேறு எந்த கேமும் இல்லை பட் GTA 6. ஆப்வியஸ்லி இந்த இயர் மீம்ஸ் பார்த்தீங்கனாலே, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டானா, GTA 6 வரதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டானா, இல்லை GTA 6 வரதுக்கு முன்னாடி 6 பிளானட்டும் அலாயின் ஆகிடுச்சா, இல்லை GTA 6 வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு GTA 6 லிங்க் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த கேமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. GTA 5 ஒரு கல்ட் கிளாசிக்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் GTA சீரீஸே ஒரு கல்ட் கிளாசிக். GTA 5 அதில் இன்னும் ஒரு பெரிய கல்ட் கிளாசிக்காக இருந்துச்சு. ஹாலிவுட் மூவிஸ் ஏர்ன் பண்ணாத ரெவென்யூ GTA 5 ஏர்ன் பண்ணிச்சு. ஹெட்லைன்ஸ் வந்துச்சு அவ்வளோ. இன்னும் GTA 5 ஆன்லைன் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த கேம் அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ஃபன்னாக இருக்குது, அவ்வளோ அந்த ஸ்டோரியும் சூப்பராக இருக்குது, அந்த கேம் பிளே சூப்பராக இருக்குது, ஃபன் எலிமெண்ட் ரொம்ப இருக்குது. ஸோ GTA 6க்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் மை most anticipated game. Anyway, so this is my list. கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். Anyway, so this is my list. Top 10 games, anticipated games of 2025. உங்களுக்கு என்ன பிடிச்ச கேமோ இல்லை உங்களோட ஆன்டிசிபேட்டட் கேம்ஸோ இல்லை நான் எந்த கேம் விட்டனோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா உங்களோட டாப் ஆன்டிசிபேட்டட் கேம்ஸ் பற்றி நீங்களும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இல்லை நான் ஏதாவது கேம் பற்றி விட்டேனா, இந்த கேம் பற்றி எதுக்கு மென்ஷன் பண்ணல, அந்த கேமை கமெண்ட்ஸில் சொல்லி எனக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.